எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 55. லண்டன். பட்டமளிப்பு விழா சிறப்பாக அரங்கேறி முடிய பூங்காவில் போட்டோஷூட் களை கட்ட மோதிர அணிவிப்பு நடக்க பின் பொஞ்சாதி அவளை தோளில் தூக்கி போட்டு ஜிஎம் கிளம்ப அந்நாள் நன்னாளாகவே முடிவிற்கு வந்தது. கொண்டாட்டத்தின் உச்சகட்டமாய் ஒற்றையாளியன் வெட்கம் கொண்டு இருகரங்களில் முகம் மூடி ஒற்றை விரல் மட்டும் நீக்கி ஒளிந்து பார்த்து மறைய தம்பதிகள் இருவருமே யாஷின் வீட்டில் இணை விளைச்சு கொண்டு திளைத்தனர். அதன் முடிவிலேயே கூடி களைத்தவர்களின் உடலில் நந்தியாய் வந்து நின்றது டோர்பெல் சத்தம். மிஸ்ஸஸ் தியாஷ் பால்கனியில் நின்று மாலை காற்றை காத்து வாங்க வாசற் கதவை திறந்த மிஸ்டர் தியாஷோ வந்திருந்தவர்களை இன்முகத்துடன் வரவேற்றான். வாங்க வாங்க என்றவனோ வந்திருந்த ஆணின் கையை குலுக்கி பார்வையை புதியவளின் ஸ்ட்ரோலர் குழந்தையில் பதித்தான். தூங்குறாங்க போல என்று யாஷ் கேட்க, ஆமா, பால் குடிச்சுடனே தூங்கிடுவாங்க என்றவளோ பிறந்த பெண் பிஞ்சின் மீதிருந்த குட்டி போர்வையை அட்ஜஸ்ட் செய்து புன்னகைத்தாள். சாரி, டைம் பார்க்கவே மறந்துட்டேன். சாப்பிட கூட எதுவும் ரெடி பண்ணல. என்ன வேணும்னு யோசிச்சு வைங்க, இதோ நான் வந்துடுறேன் என்ற யாஷ் மீண்டும் மின்னல் வேகம் கொண்டு நுழைந்தான் அவன் அறைக்குள். பல்ஸ் வா என்றழைத்து பால்கனி ஓடியவன் காந்தாரியின் கண்களை அவனின் கரங்களால் மூடிட, என்னங்க, என்ன பண்றீங்க என்று பதுமையோ புரியாது வினவினாள். சர்ப்ரைஸ் என்றவனோ காதல் மனைவியின் விழிகளை இறுக்கமாய் மூடிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். என்னங்க சொல்லுங்க, அப்பாவும் அம்மாவுமா வந்திருக்காங்க? இல்ல என்றவனோ நடையில் முன்னேற்றம் கொள்ள, அப்போ 2 பேர் பேரண்ட்ஸுமே சேர்ந்து வந்திருக்காங்களா என்ன என்றவளோ ஆர்வம் கொள்ள, நோ என்றவனோ நடையில் வேகம் கொண்டான். கொல்லுவா என்று பல்லவி அதிர்ச்சி கொள்ள, இல்லடி என்றவனோ சின்னதாய் சிரிக்க நடையை நிறுத்தியவளோ, இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல நான் வரமாட்டேன் என்று முரண்டு பிடிக்க, இப்படி கெஸ் பண்ணிக்கிட்டே வா என்ற யாஷோ அறையிலிருந்து வெளியேறி அடிகளை வரவேற்பறை நோக்கி வைத்தான். தாரம் அவளின் கண்களை கைகளால் பொத்தியபடியே. டேய் ஜிஎம், அப்படி என்னடா சர்ப்ரைஸ் என்றிட மாதங்கியவள் செல்லங்கொஞ்சலாய். அதான் சர்ப்ரைஸ் என்றவனோ ஆயிலையின் மூடிய நயனங்களிலிருந்து கைகளை பிரித்தெடுக்க ஆர்வம் தாங்காதவளோ படக்கென வில்லோசனங்கள் விரித்தாள். முன்னிருக்கும் உருவத்தை கண்ட மானினிக்கு நொடியில் பக்கென்றது இதயம். பந்தய குதிரையாட்டம் ஹார்ட்பீட் வேகம் கொள்ள தேகமோ சுடுதண்ணீர் கொட்டிய அனல் கொண்டது. முன்னிருந்த உருவமோ பிரிந்த ரணமொன்று உருக்கொண்டு நிற்பதைக் கண்டு தெப்பக்குளம் திறந்துவிட்ட நீரோடையாய் கண்ணீரை வழிய விட்டது. அக்கா என்று அலறிய பல்லவியோ ஒரே ஓட்டமாய் ஓடி கட்டி அணைத்து கொண்டாள் அவளின் அக்கா பவித்ராவை. சுகப்பிரசவமாயினும் தையல்களின் காயங்கள் இன்னும் முழுமையாக குணமடையவில்லை பவித்ராவிற்கு. ஆகவே அவளால் பல்லவியைப் போல் துள்ளி குதித்தெல்லாம் ஒரே பாய்ச்சலில் தங்கையை பாய்ந்தோடி அரவணைத்து கொள்ள இயலாது. எப்படிக்கா இருக்க என்றவளோ அக்காவின் முகத்தை இரு கரங்களில் இருக்கிட, மூத்தவளோ பார்வைகளை பக்கமிருந்த பேபி ஸ்ட்ரோலரை நோக்கி ஜாடை காட்டினாள். பார்வையை குட்டி பேபி தூங்குவதில் பதித்த பல்லவியோ வாய் பொத்தி அழுகையின் ஊடே ரசித்தாள் அக்காவின் வாரிசை. யாஷுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் பல்லவி. அவர் மட்டும் இல்லைனா இன்னைக்கு நான் உன்னை பார்த்துருக்கவே முடியாது. அதுவும் நான் பண்ண தப்புக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பை எந்த ஆம்பளையும் ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டாங்க பல்லவி என்று வந்தவள் யாஷின் பெருமையை மெச்சிட திரும்பி கணவனை பார்த்த பல்லவியோ அம்பகங்களால் அவனுக்கு நன்றி சொன்னாள். சோஃபாவின் விளிம்பில் சாய்ந்தபடி நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி நின்றிருந்தவனோ கண்ணடித்து முறுவல் கொண்டான். தன்னவள் முகம் மலர அழுகை கரையேறி. இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.